சரி, சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கிறோம்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். இலங்கையில் மிக உயரமாக அமைந்திருக்கக்கூடிய வீடு எது என்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் தெரியாதவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்றது நாங்கள் வந்திருக்கிறோம். நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாந்திபுரம் என்று அழைக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் தான் இலங்கையில மிக உயரமான அந்த வீடு அமைஞ்சிருக்குது. அந்த வீட்டுக்கு போற பாதை தான் இது. உங்களுக்கு தெரியும், நுவரெலியா மாவட்டம் பொதுவாகவே குளிர்மையான மாவட்டம். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாந்திபுரம் என்ற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். இதோ இந்த பாதை வழியாக தான் நாங்கள் அந்த பிரதேசத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்குது. நிறைய வீடுகள் இருந்தாலும் நாங்கள் போக வேண்டிய வீடு அதோ பாருங்க தெரியுது. அந்த உத்தரத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் இலங்கையிலே மிக மிக அதிகமான உயரம் கொண்ட வீடாக இருக்கும் பொழுது நுவரெலியா டவுன்ல இருக்கக்கூடிய பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து சாந்திபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரதேசத்துக்கு தனியான போக்குவரத்து இருக்கிறது. அதில் ஏறி நாங்கள் வந்த மாதிரி இருந்தால் அந்த வீட்டை நோக்கி நான் சொல்லலாம். அந்த வீடு இப்போ மிக மிக உயரமாக இருக்க இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய தோற்றம் தான் இது. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வீட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். பாதையில் நாங்கள் அப்படியே போகும்போது அழகான ஒரு வாவி இருக்கிறது. ஒரு குளம் போன்ற ஒரு அமைப்போட மிக அழகாக இருக்கிறது பார்க்கறதுக்கு. இதுதான் அந்த பாதை. அந்த பாதையை நாங்கள் போகும்போது மழை சற்று பெய்து கொண்டிருக்கிறது. இந்த பாதையில் போய்கிட்டு இருக்கிற குளிர் அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு குளிராக தெரியவில்லை. சரி, இதுதான் நண்பர்களே அந்த வீட்டுக்கு போகிறதுக்கான பாதை. இந்த பாதையில் ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு குளம் போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த பாதை வந்து ஒரு புத்தரை அமைப்பை கொண்ட ஒரு பாதையாக இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு கருங்கட் பாறையில் ஏறி நாங்கள் அப்படியே செல்ல வேணும். இப்படி போகும் பொழுது சில வீடுகள், அதாவது ஒரு 7-8 வீடுகள் இருக்கின்றது. அந்த வீடுகளை கடந்து தான் நாங்கள் செல்ல வேண்டி இருக்கிறது அந்த உயரமான வீட்டுக்கு. அழகான புத்தரையில் அப்படியே நடந்து போகும் பொழுது மழை காரணமாக அப்படி புட்கள் நனைந்து ஒரு அழகான தோற்றத்தை, ஒரு ரம்மியமான ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நிறைய பேர் வந்திருக்காங்க போல் அந்த ஏரியாவில் பார்க்குறதுக்கு. அப்போ நாங்கள் மெதுவாக அந்த பாதையில் செல்வோம். பாதையும் கொஞ்சம் கரடு முரடான பாதையாக இருக்குது. அதே நேரம் இந்த வீடுகள் உள்ளவங்க பாவிக்கிறதுக்கு இந்த பாதை மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், இன்னும் கொஞ்சம் நான் போக வேண்டியிருக்குது. இப்போ கொஞ்சம் மூச்சு இறக்கிது. நேற்று நடந்து வந்துட்டு இருந்தானே. மரக்கறி செய்கை இந்த பிரதேசத்தில் மேற்கொள்கிறாங்க. பாதை கொஞ்சம் வழுக்கலாக இருக்கிறது. அதே நேரம் வந்து 2 புறங்கள்லேயும் வந்து பச்சை பசேல்னு ஒரு புறம் ஒரு தாவரங்கள் நிறைஞ்சிருக்கு, ஒரு புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான வாசம். நினைக்கிறேன் அநேகமாக மஞ்சளை ஒத்த, மஞ்சள் வாசத்தை ஒத்த ஒரு வாசனை அந்த இடத்துல இருக்குது. அப்போ நாங்கள் மெதுவாக அந்த மேலே உச்சிக்கு வந்திருக்கிறோம். இப்போ இங்கேருந்து பார்த்தா உண்மையிலே ஒரு அழகான ரம்மியமான இயற்கையை நாங்கள் ரசிக்கக்கூடிய இதமான ஒரு பிரதேசத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். ஓகே, இதுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய மிக உயரமான வீட்டினுடைய கூரை. அந்த கூரைக்கு அருகாமையில் தான் நான் இருக்கிறேன். இதுதான் அந்த வீடு. நீங்கள் பார்க்குற இந்த வீடு தான் இலங்கையில் கடல் மட்டத்திலிருந்து 7000 அடி உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது. இதுதான் அந்த வீடு. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய காற்று மழைக்கு இந்த வீடு வந்து உறுத்து கொடுத்து தான் வர கூரைகள் எல்லாம் உடஞ்சி போயிருக்குது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடு தான் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை பாதிப்புகளுக்கும், உதாரணமாக சொன்னால் காற்று அல்லது மழை, அதே போன்று குளிர், இது எல்லாத்துக்கும் முகம் கொடுக்கிற ஒரு வீடாக இந்த வீடு காணப்படுகிறது. இந்த வீட்டில் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் வசிக்கிறார்கள். தற்போது இந்த வீட்டை சுற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். மரக்கறி அவங்க வீட்டை சுற்றி போட்டிருக்கிறாங்க. அதே நேரம் இந்த வீட்டிலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு அழகான பிரதேசம் நமக்கு கண்ணுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது இந்த சாந்திபுர கிராமத்தினுடைய தோற்றம் தான் இது. உள்ளவங்களுக்கு
தினமும் இயற்கை முகம் சுளிக்காமல் அழகான ஒரு காட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும்.